பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி பலன்கள் தாமா பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி என்னைக்கு நடக்க போகுது? 1/6/2026 காலையில் 11 மணி அளவில் குரு பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றது அப்படின்றது 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது. அது ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது சிறப்பு என்ன? இப்போ சனி பகவான் நிறைய பார்த்திங்கன்னா 6 ராசிகளுக்கு கெடுக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கார். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா 7 நாட்டு சனியாகவும், சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியாகவும், கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்ட சனியாகவும், தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும், கும்பராசி அன்பர்களுக்கு பாத சனியாகவும், மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கார். ஆக இந்த 6 ராசிகளையும் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு இருக்கார். கெடுக்கணும்னு சொல்ல முடியாதுமா, இவங்களை பதப்படுத்தணும், பக்குவப்படுத்தணும், இவங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வைக்கணும் அப்படின்ற வார்த்தைகளில் சொல்லலாம். ஆல்ரெடி எங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் புரியுமா? கரெக்டு தான், ஆல்ரெடி வாழ்க்கையெல்லாம் நம்மளுக்கு புரியும். இன்னும் ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சனி பகவான் இப்படி பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு படிப்பினைகளை ஏற்படுத்துவார். ஆக இந்த 6 ராசிகளுக்கும் கெடுபலன்கள் அப்படின்றது சனியினால் இருக்குது அப்படின்னாலும், இப்போ குரு பெயர்ச்சியாகி குருனுடைய உச்ச பார்வை சனி மேலே படுது, 9ஆம் பார்வை. ஆக சனி பகவான் ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுவார். அவர் எந்த விதத்துலையும் உங்களுக்கு எடுக்க போகிறதில்ல. இது ஒரு பெரிய ப்ளஸ்மா. மற்ற 6 ராசிகளுக்கு இவர் நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் தான் இருக்கார். அந்த நல்லதை இன்னும் கடகடகடகடன் செய்ய போகிறார். இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த குரு பயிற்சி 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது? 12 ராசிகளுக்குமே சூப்பராக இருக்குது. எந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, என்னென்ன மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு குரு என்ன கொடுக்க போகிறார் பார்த்துடலாமா? கன்னி ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, மொதல் விஷயம் பாருங்கள், சனி பிரீத்தி ஆக போகிறாரு. சனி பகவான் கண்டக சனியாக இருந்து நிறைய கன்னி ராசி அன்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனை, கொடுத்துட்டு இருந்த பிரச்சனை அப்படின்றது அலாதி. முக்கியமாக 3 விதமான பிரச்சனைகளை கொடுத்தார். மொதல் பிரச்சனை என்ன? நான் பாட்டன் சிவனேன்னு வண்டி ஓட்டின்னு போயிருந்தேன் மேடம். ஒரு நாய் குறுக்காப்பில் குடுக்குன்னு ஓடியாச்சு. பிரேக் அடித்தேன், ஆனாலும் அது மேலே இடித்து நான் உழுந்து, நாய் மேலே வண்டி உழுந்து, நான் உழுந்து, நாய் என்னமோ எழுந்து ஓடி போச்சு. வண்டிக்கு கொஞ்சம் செலவு, அதுக்கு மேலே என்னோட செலவு தான் ரொம்ப ஜாஸ்தி. கால் உடஞ்சி காலில் ராடு வச்சுட்டு தாங்கி இப்போ நடந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ், குட்டி குட்டி ஆக்சிடென்ட்ஸை சந்தித்த கன்னி உண்டு. ரெண்டாவது, இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்திங்களா, நம்ம எங்கள் மனைவி நான் சொல்கிற பேச்சை கேட்பாங்க. ஓரளவுக்கு முழுசும் கேட்கல அப்படின்னாலும் 2 வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு 4 வார்த்தை பேசுவாங்க, அமைதி ஆகிடுவாங்க. கொஞ்சம் ஆர்கியூ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அமைதி ஆகிடுவாங்க. பெருசாக எங்களுக்குள்ள சண்டை சச்சரவு இல்லை. ஆனால் இப்போ சண்டை சச்சரவு எப்படி வருது அப்படின்னா, அவங்க பேச்சு ரொம்ப ஜாஸ்தியாகுது. அதனால் கை கலப்பு வரைக்கும் போகுது. எளிமையாக சொல்லணும் அப்படின்னா 2 வார்த்தை என்ன இப்படி பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் போதும், அப்படியே ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு மணி நேரத்துக்கு பேசுகிறாங்க, எங்களால் முடியலம்மா. அதனால் பளீர்னு ஒன்று விட்டா தான் அடங்குறாங்க. இப்படி எங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கேப் அதிகமாகுது, விரிசல் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. 3வது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் பாட்டுன்னு எந்த விதமான நோயும் இல்லாமல் முழுசும் ஆரோக்கியமாக இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் சரியான தலைவலி வந்துச்சு. தலைவலியை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும்போது பிபி பயங்கரமாக ஷூட்டப் ஆகிட்டுருக்குங்க, மெடிசன் கண்டினியூஸாக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உப்பு இல்லாத சாப்பாடு, பாதி உப்பு, கவுச்சி சாப்பிடாதீங்க, ஏகப்பட்ட டயட்டு கொடுத்துருக்காங்க. 3 நாள் 4 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து தாங்க பிபியை நான் கண்ட்ரோல் பண்ணினே வெளியே வந்தேன். கொஞ்சம் நல்ல காலங்க, இன்னும் கொஞ்சம் விட்டுட்டு இருந்தால் கை கால் விழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய உடல்நல உபாதைகளை சந்தித்த கன்னியை நாங்கள் பார்த்தோம். ஆக சனி பகவான் இந்த 3 விதத்தில் டார்கெட் பயங்கரமாக கொடுத்தார். டார்கெட் பண்ணாருன்னு சொல்லலாம். காசு பணத்தை பெருசாக கிடைக்கல, ஆனால் ஆரோக்கியம் இந்த மாதிரி ப்ராப்ளமில் கொடுத்தார். ஆக இந்த மாதிரி சனி பகவான் கண்டக சனியாக இருந்து இவ்வளோ பிரச்சனையை உங்களுக்கு கொடுத்தார் பார்த்தீங்களா, அவர் நல்லிஃபை ஆக போகிறார். குருனோட உச்சப்பார்வை சனி மேலே பட்டதுனால கண்டக சனியாகவே இருந்தாலும் உங்களுக்கு நான் கண்டங்களை கொடுக்க மாட்டேன், நான் பாட்டும் சிவனேன்னு இருக்கேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுமா. குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கான். குரு லாப குருவாக இருக்கார். லாபகுரு என்ன பண்ணுவார், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல லாபம் அப்படின்றத கொடுவார். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்கிறாங்க பார்த்திங்களா, இந்த ஸ்பிரிச்சுவல் டூர்ஸ் கண்டக்ட் பண்ணுறவங்க, அதே மாதிரி ஆன்மீக பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, அந்த கோயிலில் இருக்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு, அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், அதுக்கும் மேலே சொற்பொழிவாளர்கள், இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்து கன்னி தொழில் செய்கிறாங்க அப்படின்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் அப்படின்றது வரும். அப்போ மற்ற பேருக்கு வராதா? எல்லாருக்கும் வரும், இவங்களுக்கு ஒரு கல் மிச்சமாக வரும். முக்கியமாக இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நீங்கள் வேலை செய்கிறீங்க, இல்லை ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அடல்ட்ரேஷன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. கலப்படம் அப்படின்றது இருக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த தொழில் செஞ்சாலும் அதில் ஓரளவுக்காவது நியாயம் தர்மம் அப்படின்றது மெயின்டைன் பண்ணுங்கம்மா.
ரூ. 2 பொருளை ரூ. 3 வியாபாரம் பண்ணலாமா? ரூ. 2 பொருளை ரூ. 200க்கும் ரூ. 20,000க்கும் வியாபாரம் பண்ணுறது அப்படின்றது பெரிய பாவம். லாபஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துட்டுருக்காரு அப்படின்போது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். பொதுவாக கன்னி மேக்ஸிமம் ஹானஸ்ட்டாக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸாக, பட் இருந்தாலும் எல்லா ராசிலையும் கொஞ்சம் முன்ன பின்ன தொழில் செய்கிறவங்க இருக்க தானே செய்கிறாங்க. அதுக்காக இந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்லியிருக்கோம். சரிங்களா? சரி, அப்போ ஆன் தி ஹோல் லாபகுரு லாபத்தை கொடுக்க போகிறார். அதுக்கு மேலே குருனோட பார்வை 3ஆம் பாவத்தை விழுது. முயற்சி அப்படின்றது நல்ல விஷயத்தில் தீர்க்கமாக முயற்சி பண்ணுவீங்க, சக்ஸஸ் ஆவீங்க. 5ஆம் பாவத்தில் விழுது. காதல் அப்படின்றது தொடரும். காதல் குரு சப்போர்ட் பண்ணுவாரா? கெடுக்க மாட்டார். அதே மாதிரி நீங்கள் இப்போ +2 முடிச்சுட்டவங்க பிள்ளைங்க ஒரு காலேஜுக்கு எக்ஸாம்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறாங்க அப்படின்னா நிறைய குழந்தைகள் வந்து செலக்ட் ஆகும். காதல் மலரும், பூர்வீக சொத்து பத்து வரும். இது வரைக்கும் குழந்தை பிராப்தமே இல்லைம்மா, நிறைய பேருக்கு நாங்கள் 5 முறை IVF பண்ணிட்டோம், 8 முறை XC பண்ணிட்டோம். இயற்கை முறையிலே கருத்தரிக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இது ஒரு ப்ளஸ். 7ஆம் பாவத்தை பார்க்குறார். 7ஆம் பாவத்தை பார்க்கறதுனால முக்கியமான கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்றது ஓயப்போகுது. இது வரைக்கும் திருமணம் ஆகலை அப்படின்னா திருமணம் அப்படின்றது கூடி வரப்போகுது. ஆக இது எல்லா விதத்துலேயும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். குரு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறார், கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் எதிலம்மா ஜாக்கிரதையாக இருக்கணும்? 6ஆம் பாவம் ராகுமா? 6ஆம் பாவம் ராகு என்ன பண்ணுவான்? பெரிய லெவலில் கடன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் யாரை கடன் கேட்டாலும் கொடுப்பாங்க. கடன் கொடுக்குறாங்களே அப்படின்னு எல்லா இடத்துலையும் வாங்கிடக்கூடாதுமா, இதில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அசட்டு தைரியத்தை கொடுப்போம். ஓவர் கான்ஃபிடன்ஸ், ஓவர் தைரியம், திமிரை கொடுத்துருவான். ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், ரோட்டில் கொண்டு போய் நம்ம மணல் செங்கல் எல்லாம் போடுறோம். எதிர் வீட்டுக்காரன் வந்துடுவான், பக்கத்து வீட்டுக்காரன் வந்துடுவான், பின்னாடி வீட்டுக்காரன் வந்துடும். நீங்கள் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, இரிட்டேட் பண்ணுறீங்க, இந்த அசோசியேஷன் ரூல்ஸை வந்து நீங்கள் வந்து பிரேக் பண்ணுறீங்க, அப்படி இப்படி வரானுங்க வச்சுக்கோங்க. சும்மா பேச்சில் ஆரம்பித்து வந்து பளீர்னு ஒன்று விட்டுருவோம் நம்ம. ஆக அந்த இடத்துல நம்மளால் சர்வைவே பண்ண முடியாது. எல்லாம் ஒன்று குடிப்பானுங்க, எல்லாமே நம்மளுக்கு அகெயின்ஸ்ட் ஆகிடுவானுங்க. ஆக அகெயின்ஸ்ட் ஆகி நம்மளை கான்ஸ்டண்ட்டாக வந்து இரிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணும்? அவனுங்க எல்லாம் பேசுகிறாங்களா, ஒன்று அவாய்ட் பண்ணிட்டு போயிடுங்க, இல்லை உள்ளே தூக்கி போட்டுருங்க, இல்லை கவு சாத்திட்டு வந்துடுங்க. எவ்வளோ நேரம் கத்தின்னு கிடக்குதும் கத்தி கிடத்துட்டு அதுங்களாம் அமைதியாக போதுங்க. ஆக இந்த மாதிரி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா அவங்களும் அமைதியாக போயிடுவாங்க. அவங்ககிட்ட பேசி பிரோஜனம் இல்லை, எவ்வளோ தான் பேசுது அப்படின்ற மாதிரி அமைதியாக போயிடுவாங்க. ரியாக்ட் பண்ணாதீங்க, ரியாக்ட் பண்ணால் தப்பாக போயிடும். புரியுதுங்களா? இதில் கவனமாக இருக்கணும். சரி, இருந்தாலும் நீங்கள் வந்து பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்களேம்மா, எதை பேஸ் பண்ணி நாங்கள் பரிகாரம் சொல்ல போகிறோம்? ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, சனி பகவான் கண்டக சனி. கண்டக சனி மேலே குருனோட பார்வை இருந்தாலும் குரு அதிசாரமாக பயிற்சி ஆகும்போது குருனோட பார்வை சனி மேலே இருக்காது. கண்டக சனி திருப்பி ஆக்டிவேட் ஆகிடுவான். சனி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி லெவல் ரொம்ப ஜாஸ்தி, ஒரு ஆசிட் மாதிரி பயங்கர எனர்ஜி. ஓகேங்களா? அப்போ சனிக்குன்னு உரிய பரிகாரம் பண்ணணும். யாரை வழிபாடு பண்ணணும்? நரசிம்ம மூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க. நாளை என்ற சொல்லை அறியாத நரசிம்மர். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கே இப்போவே இந்த க்ஷணமே பலனளிக்கக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா நரசிம்மமூர்த்தி. உக்ர ரூபமாக இருந்தாலும் குழந்தை போல ஒரு குணம், ஒரு குணாதிசயம், அதே மாதிரி மனசு அப்படின்னு சொல்லலாம். அப்போ நரசிம்மரை எப்படிமா வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, வீட்டு பக்கத்தில் நரசிம்மர் கோயில் இருக்குது, லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இருக்குது அப்படின்னாலும் இப்போ நிறைய இடத்துல சரபேஸ்வர் கோயில், நரசிம்மர் சன்னதி எல்லாம் இருக்குது. அங்கே கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிவிட்டு கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பானகம் கொடுங்கம்மா. பானகம் 1 லிட்டர் எடுத்துன்னு போகலாம், 10 லிட்டர் எடுத்துன்னு போகலாம், உங்களோட வசதியை பொறுத்து. ஒரு கிளாஸில் நீங்கள் பானகம் கொடுத்துட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்குமா, கவலைப்பட வேண்டாம். குரு பயிற்சி எப்படி இருக்குது? எக்ஸலண்ட்டாக இருக்குது. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இதை பார்த்துட்ருக்க நீங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியிலையாவது வீடு வாங்குவோமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது திருமணம் நடக்குமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது எங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் ஓஞ்சிடுமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது எங்களோட ப்ராப்பர்ட்டி எங்கள் கைக்கு வந்து சேருமா, கோர்ட்டில் இருக்க கேஸ்னோட ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு ஃபேவரபுளாக வருமா, குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணிகிட்ருக்கோம், இது சாதகமாகுமா, இந்த மாதிரி 1 2 குடும்பம்னு எடுத்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தானம்மா செய்யும். அந்த மாதிரி உங்கள் குடும்பத்துலேயும் பல பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இது எப்படிமா தீருமா தீராதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம் தாம்மா அதுக்கான இண்டெக்ஸ். சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிட முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா, அதுக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். நன்றி.